பொதுவாகவே பெரிய பெரிய நடிகர்களுடைய வாரிசுகள் அடுத்து நடிகர்களாகத்தான் உருவாவாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்குனராக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு தன்னுடைய முதல் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய படப்பிடிப்பு அத்தனையுமே முடிந்து விட்டதாக சமீபத்திலுமே சொல்லப்பட்டது. படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வருதா. படத்துடைய ரிலீஸ் கண்டிப்பாக இந்த ஆண்டு சம்மராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு டாக் போய்கொண்டிருக்கு. சமீபத்துல கூட படத்துடைய டீசர் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. ஜேசன் அவர்கள் கண்டிப்பாக ஹீரோவாகத்தான் ஆவார் அப்படின்னு பல பிரபலங்களுமே பல இன்டர்வியூஸ்ல பேசி நம்ம பார்த்திருப்போம். கடைசி நேரத்தில் அனைவருக்குமே ட்விஸ்ட் கொடுக்கும் விதமாக அவர் இயக்குனராக மாறிட்டாரு. சோ அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய தாத்தா அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எஸ்ஏசி அவர்கள் தமிழ் சினிமாவில பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. ஆகையால அவரை போலவே ஒரு சிறந்த இயக்குனராக வேண்டும் அப்படின்றது தான் நம்ம ஜேசனுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கா. இதனடுத்து பாத்தீங்கன்னா சிக்மா திரைப்படத்துடைய மிகப்பெரிய ப்ரமோஷனாக பார்க்கப்படுவது இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் தான். படத்துடைய ஆடியோ லான்ச்சை சிம்பிளாக பண்ணாம மிக பிரம்மாண்டமாக பண்ண வேண்டும் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. சோ அந்த வகையில இந்த ஆடியோ லான்ச்ல தமிழ் சினிமாவில் உள்ள பல டாப் பிரபலங்களுமே கலந்து கொள்ள இருக்காங்களா. சோ அதுலயுமே செம ட்விஸ்ட் வச்சிருக்காரு நம்ம ஜேசன் அவர்கள். அதாவது இந்த ஆடியோ லான்ச்ல தளபதி மட்டுமல்லாமல் நம்ம ஏகே அவர்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. ஏகே அவர்கள் சமீப காலத்துல நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருக்காரு. அதாவது பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வது, விளம்பர படங்கள்ல நடிப்பது, அடிக்கடி புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிடுவது அப்படின்னு முன்பை போல இல்லாமல் தற்போது வித்தியாசமாக பார்க்கப்படுவதால கண்டிப்பாக அவர் இந்த விழாவில் கலந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.